NCERT syllabus 9th standard chapter 2 polynomialsல exercise 2.3ல ஃபர்ஸ்ட்ல 5th subdivision என்னன்னு பார்ப்போம். ஸோ அதே கான்செப்ட் தான் கன்டினியூ பண்ணுறோம். ஆனால் ஒவ்வொரு சமமும் பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணுற டேர்ம்ஸ் மாறி மாறி வரதுனால அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் பவர் வந்துட்டு டிக்ரீசிங் ஆர்டரில் இருக்குதான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 5 + 2x எப்போவுமே நமக்கு வேரியபிள் இன் டிக்ரீசிங் ஆர்டர், அதாவது 2x + 5ன்னு சொல்லிட்டு மாற்றி எடுத்து எழுதிக்கிறோம். பவர் 1 அதுக்கு அடுத்தது எக்ஸே இல்லாத டேர்ம். ஸோ ஆஸ் யூஷுவல் சேம் கான்செப்ட் தான். இப்போ என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கக்கூடிய நம்பர் எடுத்து எழுதிக்கங்க, டிவைடட் பை வெளியே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ அப்போ டிவைட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 3x இருக்குது, ஆனால் இங்கே ஒரு x தான் இருக்குது. அப்போ 3ல் ஒரு x போச்சுன்னா எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் 2x, தட் இஸ் x² / 2ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ கடைசி ஆன்சர் எங்கே போடுவோம்னு பார்த்தீங்கன்னா கோஷன்ட், அதாவது மேலே எடுத்து போடுவோம். ஸோ அப்போ x² / 2. ஓகேங்களா? போட்ட ஆன்சரை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கோஷன்ட் வேல்யூ சைடில் இருக்கிறதோட மல்டிப்ளை பண்ணும். கன்ஃபார்மாக ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன தான் வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குதோ அது அப்படியே தான் வந்துடும். அதை நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டேர்ம் மேலே என்ன இருக்குதோ அதே தான் வரும். நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நம்பரோட மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வருது. ஸோ அப்போ 5 × x² என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிம்பிள் ப்ளஸ்ன்றதுனால அதை போட்டுக்கோங்க. 5 × x² is 5x². கீழே 2 இருக்கிறதுனால அந்த 2 எடுத்து போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், வழக்கமாக சிம்பிளை மாற்றுவோம். ஸோ அப்போ ப்ளஸ்னா மைனஸ், ப்ளஸ்னா மைனஸ். எது கேன்சல் ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் கேன்சல் ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த x²ன்றதை எப்படியும் நம்ம டிஃபால்ட்டாக போட்டுருவோம். நம்பர் அலாங் வித் சிம்பிளை மட்டும் எடுத்துக்கும். ஸோ அப்போ என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா +3 இருக்குது. அடுத்து நீங்கள் மாற்றின சிம்பிள் எடுத்துப்போம், தட் இஸ் -5/2. ஸோ இதை மட்டும் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி போட்டால் போதும். கீழே எதுவும் இல்லைனா 1ன்னு சொல்லிட்டு அர்த்தங்களா. ஸோ அப்போ 3 2s are 6, 1 × 5 is 5. நடுவில் இருக்கிற மைனஸாக அப்படியே போட்டுக்கோங்க. கீழே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி கீழே போட்டுக்கோங்க. அப்போ 6யும் 5யும் மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1/2. பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா x², அதை அப்படியே போட்டுக்கோங்க. தட் இஸ் 1 × x²ன்றது எப்படி எடுத்து எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா x² / 2. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணி கிடச்ச இந்த வேல்யூவை எங்கே எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழே எடுத்து எழுத போகிறோம். ஸோ 1 × x² என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா x² / 2, ரைட்டுங்களா? ஸோ இப்போ இது வழக்கமாக டிவிஷனில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேர்மை நம்ம கீழே இறக்கும். ஸோ நம்ம எதை இறக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த +3x கீழே இறக்க போகிறோம். இறக்கிட்ட பிறகு இப்போ அதே கான்செப்ட் தான். ஸோ இப்போ இங்கே ஃபஸ்ட் டேர்ம் உள்ள என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா x² / 2. ஸோ அப்போது x² / 2வை எதால் டிவைட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட் டேர்ம், தட் இஸ் 2x ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 2x என்ன அர்த்தம், 2x / 1. ஓகேங்களா? ஸோ அப்போ இதை எப்படி டிவைட் பண்ணலாம், x² / 2 இது ரெசிப்ரோக்கலாக மாறும். ஏன்னா இதுவே ஒரு டிவிஷன். அந்த டிவிஷனில் மேலேயோ கீழேயோ அல்லது ரெண்டு இடத்துலையுமே வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் எதுவும் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் டேர்ம் அதாவது கீழே இருக்கக்கூடிய நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் எடுத்துடணும். ஸோ 1/2xன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸுக்கு இங்கே 2xல் ஒரு எக்ஸ் போச்சுன்னா ஒரு எக்ஸ் இருக்கும். இங்கே மீதி எதுவுமே கேன்சல் ஆகாது. ஸோ அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா x⁻1 × 1ன்னா என்ன தான் வரும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு சொல்லிட்டு வரும். கீழே பார்த்தீங்கன்னா 2 × 2 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ இப்படி டிவைட் பண்ணி வரக்கூடிய வேல்யூ எங்கே போடணும்னு பார்த்தீங்கன்னா கோஷன்ட். ஸோ எதுவுமே சிம்பிள் இல்லைனா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்போ என்ன போடுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா x/4, ரைட்டுங்களா? இப்போ போட்ட கோஷன்ட் வேல்யூவை நம்ம என்ன பண்ணணும், சைடில் இருக்கிறதோட மல்டிப்ளை பண்ணணும். ஆஸ் ஐ செட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ அதே தான் வரும். ஸோ திரும்ப நம்ம மல்டிப்ளை பண்ணி போடணுன்ற அவசியம் கிடையாது. ரெண்டாவது டேர்மை மட்டும் பாருங்க. 5 × x என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா 5x/4. சிம்பிள் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ். ஸோ 5x/4. ஸோ வழக்கம் போல் சிம்பிளை மாற்றுவோம். ஸோ ஆஸ் யூஷுவல் என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ன்றது கேன்சல் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேர்மை நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்ன்றது நம்ம போட்டுருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்பரை மட்டும் எடுத்து கால்குலேட் பண்ணுவோம். 3 - 5/4 அதை மட்டும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போது 3 - 5/4, ரைட்டுங்களா? ஸோ அப்போ கீழே எதுவும் இல்லைனா 1. ஸோ சேம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். 4 3s are என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா 12, 1 5s are 5. ஸோ 12 - 5 இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4. 12ல் 5 போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 7 / 4. கண்டிப்பாக எதை சேர்த்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிளை சேர்க்க மறந்துடாதீங்க. மறந்துட்டிங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்பு தப்பாக போயிடும். ஓகேங்களா? ஸோ வந்த ஆன்சரை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ட்ராக்ட் பண்ணி போட்ட இடத்துல போட போகிறோம். ஸோ அப்போது 7/4x உங்களுக்கு பாசிட்டிவில் தான் வந்துருக்குது. ஸோ பாசிட்டிவ் வேல்யூ தான் எடுத்து எழுதணும். இது பண்ண பிறகு என்ன பண்ணணும், ஆஸ் யூஷுவல் அடுத்ததாக ஒரே ஒரு நம்பரை மட்டும் நம்ம இறக்கி போடணும். இறக்கிட்ட பிறகு சேம் கான்செப்ட் இந்த ஃபர்ஸ்ட் டேர்மையும் அந்த ஃபர்ஸ்ட் டேர்மையும் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7/4x டிவைடட் பை என்னென்னு பார்த்தீங்கன்னா 2x. ஸோ அப்போ எதுவும் கேன்சல் ஆகும். 2x கேன் பி ரிட்டன் as 2x/1. ஸோ அப்போது ரெசிப்ரோக்கல் எடுங்க. ஸோ 7x/4 இன்டூ டிவிஷன் இன்டூவாக மாறிடும் 1/2xன்னு சொல்லிட்டு இருக்கும். எக்ஸுக்கு எக்ஸு கேன்சல். அப்போ மீதி பேலன்ஸ் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 7 1s are 7, 4 2s are என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 8. ஸோ இந்த வந்த ஆன்சரை நம்ம எங்கே போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோஷன்ட்டில் எடுத்து போட போகிறோம். ஸோ அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஸோ +7
7/8. இந்த கோஷன்ட்ல போட்ட நம்பரை சைடில் இருக்கிறதோட மல்டிப்ளை பண்ணி உள்ள போடணும். ஆஸ் ஐ செட் என்ன தான் வரும் கண்டிப்பாக இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் மாறவே மாறாது, இங்கே என்ன இருக்குதோ அதுதான் வரும். இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டேர்மையும் கோஷன்ட்ல லாஸ்ட்டில் போட்டுக்கும். ஸோ 5 7s என்னென்னு பார்த்தீங்கன்னா 35 டிவைடட் பை 8 அதை அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ 1க்கு நேரம் எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ 35 டிவைடட் பை 8. ஸோ சிம்பிள் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மாற்ற போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஸ் யூஷுவல் கேன்சல். இதை சிம்பிளிஃபை பண்ணி போட்டிங்கன்னா அதுதான் ஆன்சர். ஸோ அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்குதுங்களா, -35/8. ஸோ சேம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 8 minus 35 divided by 8. 35 வேறு சிம்பிள்லாம் சப்ட்ராக்ட் பண்ணுவீங்க. சப்ட்ராக்ட் பண்ணால் 27 வரும். 35ல் 8 போச்சுன்னா 27. பெரிய நம்பரோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்குது. ஸோ டிவைடட் பை 8. ஸோ ஃபைனல் ஆன்சர் ரிமைண்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா -27/8 இஸ் தி ரிமைண்டர். ஸோ அவ்வளோதான் அந்த சம்மோட சொல்யூஷன். தேங்க்யூ.